வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் டாக்டர் வாசு பொம்பளசாமி, ஷாட்டா தேவின்னு வச்சுக்கலாமா? ஹாஸ்பிட்டல் டாக்டர் வேற, ஹாஸ்பிட்டாலிட்டி டாக்டர் வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஹாஸ்பிட்டாலிட்டி டாக்டராக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மாதிரி கோட்டு போட்டு வருவேன். ஓ மை காட், டாக்டர் கோட்டு போடாம வந்துட்டேன், இருங்க வந்துடுறேன். ஓ மை காட், நம்ம ரீல்ஸ் எடுக்கும் போது இப்படியா? டாக்டர் கோட்டு எங்க? டாக்டர் கோட்டு இல்லையா? ஐயோ, இப்பதான் 2 கோட் வாங்கினேன். அதுக்கு பதில் டாக்டர் கோட் வாங்கி இருந்துக்கலாம். என்ன இருக்கு அட்டையா? இந்த வாசு பொம்பளசாமி, இந்த வாசு தேவி டாக்டர் கோட்டு போட்டு வரும்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? சரி, அடுத்த தடவை டாக்டர் கோட்டு வாங்கிக்குவோம். இப்ப வெள்ளை சட்டையோட வரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோ வந்துட்டேன். எஸ், நான் தான் வாசு பொம்பளசாமி. ஃபேக் நியூஸ் பரப்பாதீங்க. ஃபேக் நியூஸ்னாலே எங்க கட்சிக்கு அலர்ஜிங்க. சும்மா இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் ரீல்ஸா போடுறது மட்டும்தான் உங்களோட பொழப்பா? நல்லதெல்லாம் பேசவே மாட்டீங்களா? எங்க அண்ணா ஆட்சிக்கு கேடு விளைவிக்கிற மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் போடாதீங்க ப்ளீஸ். ஆட்சி நல்லா இருக்குன்னு வேணா ஃபேக் நியூஸ் போடுங்க, அதுதான் எங்களோட பழக்கம். கடந்த 10 நாளில் ஆட்சி என்பது 10,000 ஆண்டு காலத்திற்கான பொற்கால ஆட்சி அப்படின்னு நாங்கெல்லாம் ஃபேக் நியூஸ் போடுறோம்ல, அப்படி போடணும் சார். டாக்டருக்கு ஸ்டெத்தோஸ்கோப் இல்லையா? அது எங்க இருக்கு? ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் பண்றது அவங்களோட பர்பஸ். ஹாஸ்பிட்டாலிட்டி டாக்டர் நான் ஒரு ப்ராப்பர்ட்டியா தானே யூஸ் பண்ணுவேன். இப்பதாங்க நான் போய் கேண்டீன் கிட்ட பேசிட்டு வந்தேன். உளுந்து விட பருப்பு வடை எல்லாம் போடுறதா சொன்னாங்க. ஃபுல்லா டீட்டெயிலா கேட்டு வந்துட்டேன். சட்னி வைக்கிறாங்களாமா? அப்படி சொன்னா அமைச்சர் கோச்சுக்குவாரு. அப்பு சட்னி அப்படின்னு சொன்னா ஓகே. இது வந்து ஒரு சென்ட்ரல் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால நாங்க வந்து இது டிஸ்கஸ் பண்ணோம், டீன் கூட பேசியிருக்கோம். ஃபர்தரா இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்தது ஃபேக் நியூஸ் தான். அவங்க ப்ரோட்டோகால் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னும் ஹாஸ்பிட்டல் என்னென்ன சப்போர்ட் தேவை, இப்ப நம்ம ஆட்சி வந்து புதுசா வந்திருக்கு அப்படிங்கறதுனால என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், என்ன மேன் பவர் டிஃபிகல்ட்டி இருக்கு, என்ன டியூட்டி ரோட்டால ஏதாவது அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை இருக்கா, எல்லாத்தையுமே டீன் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அண்ணனோட ஆட்சியில எந்த ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இருக்காது அப்படிங்கறத நாங்க அஷூரன்ஸ் பண்றோம். இப்படியெல்லாம் ஆமா, நான் இதுக்கு இப்ப இங்க வந்தேன். எதுக்கு சார் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றீங்க? ஒரு தொழிலாளிக்கு கை கட்டாயிருச்சே, அதை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அரசு மருத்துவமனை டாக்டர்ஸ் எல்லாம் அதை பார்த்திருக்காங்க. இப்படிதாங்க ஒரு தடவை திமுக ஆட்சியில 2 கையும் போன ஒடிசா இளைஞருக்கு ட்ரெயின்ல வரப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில மேரத்தான் ஆபரேஷன் பண்ண எல்லாருமே உமன்ஸ் தான். 14 மணி நேரமா நான் ஸ்டாப்பா ஆபரேஷன் பண்ணி அவருக்கு 2 கையையும் பொருத்தி அவரை திருப்பி அவர் வீட்டுக்கு, அதாவது நார்த் இந்தியாக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. இது நடக்கும் ஏன்னா அப்ப இருந்த தலைமை அந்த அளவுக்கு இருந்தது. அப்ப இப்ப இருக்கிற தலைமை சரியில்லைன்னு சொல்றீங்களா? அப்படி சொன்னா மட்டும் நீங்க எல்லாம் விட்டா வச்சிட போறீங்க? எல்லாரும் வந்து திட்டத்தானே போறீங்க. உங்களுக்கு பயந்துதான். ஏன்னா நீங்க லவுட் ஸ்பீக்கர் ஸ்ரீநிதிய அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படி இப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு எடுத்து விட்டுட்டு இருக்கீங்க. பீஸ் மனுஷ மிரட்டுறீங்க, தொடர் சேகுவேராவை மிரட்டுறீங்க. இப்படி யாரு என்ன உண்மைய சொன்னாலும் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு பயந்துங்க. உங்களுக்கு பயந்துதான் நான் இப்போ ஃபேக் நியூஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றேன். சோ தலைமை பேசினா மத்தவங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. இங்க தடி எடுத்தவெல்லாம் தாவிக்காக்காரங்கிற மாதிரி பாருங்க, பழமொழிய மாறி போச்சு. இது ஃபேக் நியூஸா உண்மையான நியூஸா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நான் துபாயில ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி டாக்டர். நான் ஆக்சுவலா கட்சியில போய் நான் ஹாஸ்பிட்டாலிட்டி டாக்டர்னு தாங்க சொன்னேன். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கறத எடுத்தோடனையும் நீ மருத்துவர, நீ அதுல சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி, டெல்லிட்டாலிட்டி இதுதானே வித்தியாசம். பரவாயில்ல இருந்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன பண்ணுவாங்க? பேஷண்ட்டுக்கு மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி டாக்டர் என்ன பண்ணுவாங்க? அந்த பேஷண்டோட பெட்ல தலைக்கான ஒரு பழசா இருக்குதா புதுசா இருக்குதா, அதை மாத்தி இருக்கா, எல்லாமே கிளீனா இருக்கான்னு பாப்பாங்க. முக்கியமா கக்கூசுல கரை இருக்கான்னு பாக்குறது எங்களுடைய வேலை. அதுதான் இந்த வாசு பொம்பளசாமியுடைய வேலை. இந்த வேலையை நான் துபாயில சீரும் சிறப்புமாக பார்த்து கொண்டு இருந்தேன். ஏனுங்க வாசு பொம்பளசாமி கோட்டு போட்டதே ஃபேக் தானுங்க. அப்புறம் உங்களுக்கான ஒரே ஒரு மீடியா வந்துருச்சுன்னதும் கேண்டீனை போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னதெல்லாம் இப்ப நான் சொன்னது ஃபேக் நியூஸுங்க. உங்களுக்கான மீடியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மீடியான்னு சொல்லி இருந்திருக்கணும். பேஷண்ட்டையும் பத்தி நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். உயர்மட்ட குழுவுல இந்த ப்ராப்ளம் எதுவும் திரும்ப வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணி என்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கறத டாக்டர்கள் கூட இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மூலமா நாங்க வந்து
அவங்களோட டீனோட பெர்மிஷனோட ஆய்வு நடத்தி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்ககிட்ட அவங்க கிட்ட போய் நீங்க எதுக்கு பேசுனீங்கன்னு இப்ப வரையும் புரியல. நீங்க ஆபரேஷன் தியேட்டர் போனீங்களா, கத்தி எடுத்துட்டு போனீங்களா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் கரெக்டா செக் பண்ணிட்டீங்களா? உங்க கட்சியோட மாவட்ட தலைவருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு என்னங்க சம்பந்தம்? டீன் கிட்ட பேசிட்டேங்கிறீங்க, ஏதோ கேண்டீன்ல டீ சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன வாசுதேவ் சாமி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆக்சுவலா நீங்க பேசுனது கரெக்ட், ஆனா நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து பேசியிருக்க கூடாது, ரோட்ல நின்னு பேசியிருந்திருக்கணும். அப்புறம் இந்த ஸ்டெட்டஸ்கோப் இந்த கோட் எல்லாம் இருந்திருக்க கூடாது. ஆக்சுவலா நீங்க அங்க நின்னு இத கூட பேசியிருக்க கூடாது. ஏன் தொழிலாளிக்கு ஏன் நீ சரியான மருத்துவ சிகிச்சை கொடுக்கலன்னு நீங்க போராடி இருக்கணும். சிஎம்ஏ பதவி விலகுன்னு சொல்லி இருந்திருக்கணும். போன ஆட்சியில 2 கையும் போன ஒருத்தருக்கு 2 கையும் சேர்த்து வச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்ச முதல்வரைங்க, இப்போ ஒருத்தருக்கு ஒரு கைக்கே வழி இல்லாம போக வச்ச முதல்வரைங்க வெறும் ஃபேக் நியூஸா போட்டு முதல்வர் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்க எங்க அப்படி நீங்க பேசி இருக்கணும் தாங்க சொல்ல வந்தேன். பொலேரோ ஜீப் ஓட்டி பாக்குறதுக்கு எதுக்குங்க நீங்க சிஎம் ஆனீங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஃபேக் நியூஸ் பரப்பாதீங்கன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா ஃபேக் நியூஸ் பரப்புனதே நீங்க தாங்க. இதுக்கு மேல ஃபர்தரா ஃபேக் நியூஸ் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆக்ஷன்ஸையும் மாவட்ட செயலர் மூலமா நம்ம கொடுத்துருவோம். நீங்க ஒரு ஃபேக் மருத்துவர் அணி டாக்டர், அப்புறம் உங்க கட்சியில இருக்கிற அணி அதுவே ஃபேக் அணி தான். அந்த ஃபேக் அணில இருந்துட்டு மாவட்ட செயலாளர் சொன்னாரு அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணது பெரிய தப்பு. எந்த விதமான அடிப்படை தகுதியும் இல்லாத கண்டிஷன் பெயில்ல கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க அரசு மருத்துவமனையில இருக்கிற சீஃப் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றதே எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இப்படி ஃபேக் நியூஸா பரப்பிக்கிட்டு இருக்கிற வாசு பொம்பலசாமி நீங்க தான் ஆக்சுவலா ஃபேக். அன்பார்ந்த தமிழக மக்களே, எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஃபேக் நியூஸ்களை எல்லாம் கேட்டு கூட ஏமாந்துட்டோம் விட்டுறலாம், முடிஞ்சது. ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறமும் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்ம கேட்கணும். நமக்கு என்ன தலையெழுத்துன்னு எனக்கு தெரியல. இந்தா ஒரு அம்மா பேசிச்சு, திருப்பி ஸ்டாலின் ஆட்சி வந்துச்சுன்னா என் குழந்தைங்களுக்கும் விஷம் கொடுத்து நானும் விஷம் குடிச்சு சாகிறத தவிர வேற வழியே இல்ல. ஏன்னா எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்குதுங்க, எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்களே. ஆனா பாருங்க, எத்தனை பெண்கள் மேல பாலியல் வல்லுறவு, எத்தனை பெண்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க ஜஸ்ட் இந்த ஒரு 10 நாள்ல. எனக்கு பீரியட்ஸுங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சின அந்த பெண்ணினுடைய குரல் முதல்வருக்கு போய் சேர்ந்திருக்குமா இல்லையான்னு கூட தெரியலைங்க. அதெல்லாம் இந்த ரூட் மாஃபியா குடுக்குற அந்த வீடியோஸ மட்டும்தான் அவரு பாப்பாரு போல. யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்க, யாருக்குமா நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு. உடனே பக்கத்துல இருக்கிற பையன், அம்மா விஜய்க்குன்னு சொல்லுமான்னு சொல்றான். அந்த வீடியோ எல்லாம் மட்டும் தாவேகா தலைவர் பார்த்தாரு, தப்பில்ல. ஆனா தமிழக முதல்வரா இந்த வீடியோவை பார்க்கணும்ல. அவரு குட்டிமா பேசின வீடியோவே இன்னும் பார்க்கல போல. இந்த வாசு பொம்பலசாமி அப்புறம் இந்த குட்டிமா இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தான் நம்மளை காப்பாத்திக்க வேண்டியதா இருக்குது. ஹலோ குட்டிமா, நீங்க ஒரு பெண், அதாவது ஆபாசமா பேசுறீங்க, அதெல்லாம் தப்பில்ல, விட்டுறலாம். அந்த ஆபாசமா பேசுறதுனால வர உங்களோட வியூஸும் உங்களுக்கு உதவியா இருக்கு, அதை யாருமே தப்பு சொல்லல, ஓகே. பெண் உறுப்புகளை பத்தி ஆண்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சரி அதுவும் ஓகே தான். அதுவும் உரிமை சார்ந்த விஷயம் தான். நாங்களும் கெட்ட வார்த்தை பேசுவோம்னு ஒரு சிலர் பேசணும்ல, அப்படி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க அப்படி எடுத்துக்கிறோம். நீங்க உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி மத்த பெண்களை திட்டுறீங்க, உங்க அண்ணனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா பாதிக்கப்பட்ட பெண்களுடைய குரலையாவது உங்க அண்ணனுக்கு கோரிக்கையா வைங்க. ஏன்னா போற போக்க பார்த்தா உங்க வீடியோவை தான் பெரிய கருத்து நினைச்சு கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பாப்பாங்க போல இருக்குது. வாசு பொம்பலசாமி ஆகிய இவர் என்ன தைரியத்துல போய் இப்படி எல்லாம் ஃபேக் நியூஸ் பரப்புறாங்கன்னு தெரியலைங்க. இது அரசாங்க ஆஸ்பத்திரியா, அதாவது மக்களுடைய ஹாஸ்பிட்டலா இல்ல அவங்க வீட்டு ஹாஸ்பிட்டலான்னு எனக்கு தெரியல. உண்மையாலுமே தமிழ்நாட்டுல பெரிய மாற்றம் நடந்திருக்குதுங்க. இது பேரு தமிழ்நாடு அரசு இல்லைங்க, தாவேகா அரசு அப்படின்னு மாத்திட்டாங்க. தாவேகா அரசுனா ஆட்சியே அந்த தாவேகாவினர்களால மட்டும்தான் நடக்குமா. அதனாலதான் தாவேகா காரங்கெல்லாம் அரசு அதிகாரிகள் ஆயிட்டாங்க, விட்டுருங்க. இனி அரசு அதிகாரிகள் எல்லாம் படிச்சு வரவங்க இல்ல, தாவேகா காரங்க தான். இதுதான் தமிழ்நாட்டுல நடந்திருக்கிற மாற்றம். அதனால இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை நான் கீழே போடுகிறேங்க. இனி நமக்கு எதுக்கு ஃபேக் நியூஸ் பரப்பாதீங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, அவங்க பரப்பின ஃபேக் நியூஸை பத்தியே நம்ம பேச வேண்டியதா இருக்கு. பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை
நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.